இந்த வீடியோவில் எம்எஸ் எக்ஸலில் Ctrl+Aலேருந்து Ctrl+Z வரைக்கும் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A ப்ரெஸ் பண்ணுறேன். Ctrl+A ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆல், இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ Ctrl+A ப்ரெஸ் பண்ணால் இந்த டேபிள் வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகுது. இப்போ நார்மல் பிளேஸில் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A ப்ரெஸ் பண்ணால் அந்த ஷீட் ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. அண்ட் இந்த டேபிளில் இருக்கிற ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இந்த டேபிள் வரைக்கும் செலக்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் இருக்கிற இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+B ப்ரெஸ் பண்ணுறேன். போல்ட், இங்கே இருக்கிற லெட்டர்ஸ்லாம் போல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அகைன் Ctrl+B ப்ரெஸ் பண்ணால் அது நமக்கு நார்மல் ஆகிடும், அதாவது அன்போல்ட். இப்போ நான் இந்த டேபிளை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுக்குறேன், காப்பி. இப்போ நமக்கு தேவையான இடத்துல நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இது செலெக்ஷனில் இருக்குது. அண்ட் இது அன்செலக்ட் பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ மேலே இருக்கிற இந்த டேட், இந்த நேம், இது ரெண்டுமே நமக்கு கீழே வரணும், அதாவது ஃபில் டவுன் ஆகணும் அப்படின்னா Ctrl+D ப்ரெஸ் பண்ணாலே போதும். மேலே இருக்கிறது அப்படி நமக்கு கீழே வரும். இதை இன்னொரு மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை delete கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே இங்கேருந்து இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது இப்போ மேலே இருக்கிற இந்த இது கீழே இது ஃபுல்லாகவே நமக்கு வரணும். இப்போ Ctrl+D ப்ரெஸ் பண்ணால் டவுன் ஃபில் ஃபுல்லாகவே நமக்கு மேலே இருக்கிறது வந்துருச்சு. அண்ட் இப்போது இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது. இந்த நம்பர்ஸில் இருக்கிற கடைசி நம்பர்ஸை நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். 38723 அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர். அதே மாதிரி எல்லா நம்பரும் நமக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற அந்த 5 நம்பர்ஸ் மட்டும் நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதை நீங்கள் நேமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கே சுரேஷ்குமார் அப்படின்னு இருக்குது. நான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல சுரேஷ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸில் இருக்குது. இப்போ நான் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு delete கொடுக்குறேன். இப்போ சேம் தான், பட் நான் இப்போ கேப்ஸில் டைப் பண்ணுறேன். சுரேஷ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+E ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் நமக்கு கேப்ஸ் லெட்டர்ஸில் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது Ctrl+F. இப்போ கீபோர்டில் Ctrl+F ப்ரெஸ் பண்ணுறேன், அது ஃபைண்ட். இதில் உங்களுக்கு தேவையான வேர்டு இல்லை சென்டென்ஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நான் இதில் சுரேஷ்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் எங்கே அந்த நேம் இருக்கோ நமக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இது கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Ctrl+G கோ டு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு செல்லுக்கு போகணும் இல்லை செல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ணி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு Ctrl+H ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சுரேஷ் அப்படின்ற இடத்துல ரமேஷ் அப்படின்னு வரணும்னு டைப் பண்ணிக்கிறேன். மேலே சுரேஷ், எங்கெல்லாம் சுரேஷ் இருக்கோ அங்கே ரமேஷ் வரணும். ஸோ ரீப்ளேஸ். இல்லை எல்லா இடத்துலையும் வேணும் அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துடலாம். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா நம்ம ஷீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற சுரேஷ் ரமேஷாக மாறிடும். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+I ப்ரெஸ் பண்ணால் இட்டாலிக், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இட்டாலிக்காக மாறிடுச்சு. அண்ட் அகைன் Ctrl+I ப்ரெஸ் பண்ணால் அது நார்மல் ஆகிடும்.
அண்ட் இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நேம், மொபைல் நம்பர் அது மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு காலம்ஸில் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ டேபை நம்ம அன்செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா Ctrl+J கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செப்பரேட் பேஜில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக காலம்ஸ்க்கு வந்துருச்சு. அண்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+K ப்ரெஸ் பண்ணுறேன். அது ஹைப்பர் லிங்க் இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வேறு ஃபைல்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஷீட்ஸையும் அங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஷீட்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதில் ஒரு ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அண்டர்லைனோடு வந்திருக்கு. இதை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஷீட் 2க்கு இது நம்மளை கொண்டு போயிடும். அண்ட் இப்போ இதை செலக்ட் பண்ணாலே அப்படி தான் போகும். அது வேண்டாம் அப்படின்னா நம்ம ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரிமூவ் ஹைப்பர் லிங்க் கொடுத்தாலே போதும். இப்போ அது ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் தான் நம்ம இதில் பார்க்குறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், டோட்டல் ஆவரேஜ் இந்த காலம்ஸ்லாம் இருக்குது. டோட்டலை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணாலே போதும். நமக்கு இது சம்க்கான ஃபார்முலா. அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்லாஷ் 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ 3 செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஆவரேஜ் 79. அண்ட் இது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+L கொடுத்தாலே போதும். எல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்கான காலம்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு இங்கே நான் மார்க்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். மார்க்ஸை நம்ம இங்கே அப்ளை பண்ணும் போதே டோட்டல் ஆவரேஜ் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஸோ டேப் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி டேப் ப்ரெஸ் பண்ண நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்கான காலம்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+N ப்ரெஸ் பண்ணால் நியூ டாக்குமெண்ட். நமக்கு புதுசாக ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ Ctrl+O ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிற ஷீட்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். நமக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் Ctrl+P ப்ரெஸ் பண்ணால் அது பிரிண்ட்டு டைரெக்டாக பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜுக்கு நம்மளை கொண்டு போயிடும். நம்ம எல்லா செட்டிங்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Q ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுமே நமக்கு ஃபார்மேட்டிங், சார்ட்ஸ், டோட்டல்ஸ் இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு ஒரே இடத்துல ஓப்பன் ஆகுது. நமக்கு தேவையான ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு டேபுக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துல போகணும். பட் நீங்கள் Ctrl+Q கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு ஷோ ஆகும். அண்ட் நமக்கு தேவையான டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Q கொடுத்தா போதும். அந்த ஆப்ஷன் எல்லாமே ஒரே இடத்துல ஷோ ஆகும். நமக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் டவுன்ஃபில் மேலே இருக்கிறது நமக்கு கீழே வரணும் அப்படின்றத. அண்ட் அதே மாதிரி இப்போது
ரைட் ஃபில், Ctrl+R ப்ரெஸ் பண்ணுற ரைட் ஃபில். இங்கே இருக்கிறது அப்படியே ரைட் சைடில் நமக்கு வந்துருச்சு. இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+R கொடுக்குறேன், ரைட் ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+S சேவ். நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணுவோம். அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+S. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Ctrl+T சேம் தான். நமக்கு கிரியேட் லேபிள் Ctrl+L ப்ரெஸ் பண்ணோம்ல, அதே ஆப்ஷன் தான் நமக்கு Ctrl+Tலையும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த காலம்ஸை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+U கொடுக்குறேன், அண்டர்லைன். இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு அண்டர்லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அண்ட் நீங்கள் அகைன் Ctrl+U கொடுத்தீங்கன்னா நமக்கு அண்டர்லைன்ஸ் எல்லாமே போயிடும். அண்ட் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C காப்பி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல Ctrl+V ப்ரெஸ் பண்ணுறேன், நமக்கு பேஸ்ட். மேலே இருக்கிறது நம்ம அப்படியே இங்கே ஒரு காப்பியாக இங்கே வந்துருச்சு. அண்ட் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு Ctrl+W க்ளோஸ். நான் இந்த காலம்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு அண்ட் இந்த இடத்துல Ctrl+V கொடுக்குறேன். மேலே இருக்கிறது ஒரு காப்பியாக நமக்கு கீழே வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் நமக்கு மேலே இருக்கிறதே அப்படியே கீழே வந்துருச்சு. அது காப்பி கிடையாது, கட். அண்ட் நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுறேன். அண்ட் இதையும் நான் டிலீட் பண்ணுறேன். இப்போ டிலீட் பண்ண எல்லாமே நமக்கு திரும்ப வேணும், அதாவது அன்டூ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Z. டிலீட் பண்ண எல்லாமே நம்ம Ctrl+Z ப்ரெஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை நமக்கு டிலீட் ஆகட்டும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு Ctrl+Y ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டிலீட் பண்ணது ரீடூ ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம Ctrl+Aலேருந்து Ctrl+Z வரைக்கும் உள்ள ஷார்ட்கட்ஸ். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.